கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை உபாகமம் 6வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவோ காரியங்களுக்கு ஆசைப்படுகிறோம். சொந்தமாக ஒரு வீடு வேண்டுமே என்று அனைவருமே ஆசைப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஏற்கனவே தயார் பண்ணி வைத்து விட்டேன் என்று. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார் அல்லவா? அவர்கள் போய் அதில் குடியிருக்கும்படியாக சகல வீடுகளையும், துறவுகளையும், திராட்சத் தோட்டங்களையும், ஒலிவத் தோப்புகளையும் மற்றவர்கள் மூலமாக தயாராக வைத்திருந்தார். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையே கர்த்தர் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருப்பார். கவலைப்படாதீங்க. உங்கள் கைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படியாக யாரோ ஒருவரை ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், சொத்துக்கள் வாங்க வேண்டிய காரியமாய் கூட இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த பிறகு கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்கு என்று நீங்கள் முன்குறித்த காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது உம்மை மறவாதபடி இருக்க, எங்களுக்கு மேட்டிமையான எண்ணங்கள் வராமல் இருக்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.